ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் புளிப்புக்கு தயிர், அப்புறம் எண்ணெய். அவ்வளோதாங்க. இது மட்டும் போதும். நம்ம இந்த கரம் மசாலா, மல்லித்தூள், அந்த தூள் இந்த தூளெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் அந்த காலத்துலலாம் இப்படி தான் வந்து செய்வாங்க. நம்ம வந்து இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த வந்து ஆதி மனிதர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு பெரட்டி எடுப்பாங்க. அதுவே அவ்வளோ சூப்பராக வரும். இது நல்லா கலக்கியாச்சு. மீனை போட்டுக்கலாம். உள்ள மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா பெரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து ஃப்ரை போட்டுக்கலாம். எந்த பவுடருமே சேர்க்க தேவையில்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டுமே போதும். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டுமே போதும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். ஓகேங்களா, ஊறட்டுமாடா? ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஓகேங்க, ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த வெயிட் எதுக்காக வச்சுருக்கிறேன்னா, பக்கத்து வீட்டு பூனை வந்து எதாக இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேங்குங்க. லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, கான்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு இருக்குது, கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அது தண்ணி விட்டது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. வேறு பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு. அதனால் போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்களா, கலரும் சேஞ்ச் ஆகுது கான்ஃப்ளவர் போட்ட உடனே. கலர் டார்க்காக இருக்கு. டார்க் ஆகுது. அவ்வளோதாங்க, நல்லா பரட்டியாச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சரிங்களா, நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். மீனை போட்டுக்கலாம். சரிங்களா, மீனெல்லாம் நான் ஊறி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மீனெல்லாம் ஊறி இருக்குது. நம்ம 2 கருவேப்பிலை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அந்த அழகுக்கு இல்லைடா, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணிருங்க, கருவேப்பிலை தூவி விட்டா மீன் அழகாக இருக்குமா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனால் என்ன பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிடுச்சு. தெரியுதுங்களா, காலையில் இது பூரி சுட்ட எண்ணெய் தான், அதனால சரி எதிரே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் எடுத்து. ஆமாம், ஈரமாக ஆமாடா, போன டைம் மீன் சுடுறப்பே அப்படி தான் இருந்துச்சு. சவுண்டுக்கு எடுத்து டொப்பு டொப்புன்னு. இந்த டைம் அதே மாதிரி கட்டட போகுது. மீன் வாசம் அடிக்குதா இல்லையா? என்ன வாசம் தான் இருக்குன்னு மீன் வாசம் அடிக்கல. இப்போ என்ன மீன் வேகலை. பார்த்தீங்களா, ஒரு பிசுறு கூட இப்போ கீழே போகலைங்க. அப்படியே அதாடா, அந்த மாவெல்லாம் தனித்தனியாக போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். பார்த்தா இப்போ மாவெல்லாம் எங்கேயுமே போகவே இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா மீன்லேயே தான் ஒட்டியிருக்கு. சூப்பராக இருக்குது மீன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஆனால் வெந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா மீன் எடுத்துக்கலாம். சூப்பராக அடிக்குது. இதா பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட வந்து எங்கேயுமே அந்த பிசுறு எங்கேயுமே விழவே இல்லை. பார்த்தீங்களா, எண்ணெயில் பாருங்கள்
எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து இந்த மீனோட பிசுறு விழவே இல்லை, நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்த சிப்ட் இப்போ போட்டுக்கலாம். நல்லா வாசம் பயங்கரமாக அடிக்குது. பாதி வடசட்டி தான் சாமி தெரியுது, இப்படி தூக்கி பிடிச்சாதான் ஃபுல்லாக தெரியும். வடசட்டி ஃபுல்லாக தெரியுதா? என்னதான் வீடியோ பிடிக்கிறியோ தெரியுதாப்போ. அந்த கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அது ஒரு வாசம் பயங்கரமாக அடிக்குங்க. கருவேப்பிலை சாப்பிட்றது அவ்வளோவுக்கும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு சாப்பிடும்போது குழம்பு ஊற்றிக்குவீங்க இல்லைங்களா? இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது குழம்பு எப்படி முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி கருவேப்பிலையும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதில் அது வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடறோம், ஆனால் அது வெளியே எடுத்து வைக்கக்கூடாதுங்க. அது நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது மெயினான டிப்ஸ் இது தான். கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் கண்ணும் பளிச்சுன்னு தெரியும், முடியும் நல்லா நீளமாக கருகருன்னு இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் அப்படி தாங்க இருந்தோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் மாற்றி இப்போ வர தண்ணிங்க பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி கலப்படம் பவுடரெல்லாம் போட்டு விடுறதுனால வந்து முடியெல்லாம் நிறையா கொட்டுது. அதுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வரும். நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி முடி அடர்த்தியாகவும் இருக்கும், முடியும் கொட்டாது. அதனால் வந்து கருவேப்பிலை எப்போயுமே அவாய்ட் பண்ணாதுங்க. எந்த குழம்பா இருந்தாலும் சரி, அது முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் தூளாக கட் பண்ணி போடுங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையை சாப்பிட மாட்டாங்க, எப்போயாவது ஒரு டைம் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா தூளாக கட் பண்ணி தான் போட்டு வச்சுருக்கேன் நான். அதனால் வந்து இப்போ மீன் சாப்பிடும்போது அது எப்படி வாயில் கடிப்படும், கடிப்படப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எடுத்து போட மாட்டாங்க. துளுண்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. சரிங்களா? சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய். See you.